தமிழகத்துல நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது போலீஸ் ராஜ்யமான பாலியல் வழக்கு விசாரணையில காவல்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையா கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம சட்டத்தின்படி செயல்படாம தாங்கள் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற தொனியில காவல்துறையினர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கு. சென்னையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்துல கடந்த ஏப்ரல் மாதம் அளித்த புகார்ல டெல்லியில பணிபுரிந்து வந்தபோது இளைஞர் ஒருவரோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் திருமணம் செய்து கொள்வதா ஏமாற்றி தன்னை கர்ப்பமாக்கியதோடு மட்டுமில்லாம 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாங்கிட்ட இருந்து பறிச்சிருக்காருன்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டதுனால இது குறித்து அவரோட அம்மா கிட்ட கேட்டபோது தான் வீட்டுக்கே வந்து மிரட்டியதால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மனுவுல சொல்லியிருந்தாங்க. இதன்படி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளுக்கு கீழே அந்த இளைஞருக்கு எதிராக மயிலாப்பூர் மகளிர் போலீசார் ஏப்ரல் 29ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த வழக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நடக்குது. இந்த வழக்கு தொடர்பா மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்துல வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல வழக்கும் தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யல, பதிவு செய்யறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சைதாப்பேட்டை மாஜிஸ்திரேட் கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த மாஜிஸ்திரேட் சம்மன் அனுப்பிய போதிலையும் அத போலீசார் திருப்பி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனையடுத்து போலீசாரோட செயல்பாட்டை கண்டித்த நீதிபதி போலீசார் தங்களோட மோசடிக்கு நீதிமன்றத்தையும் உடந்தையாக்குறதாகவும் காவல்துறையோட இந்த மாதிரியான செயல் கண்டனத்துக்கு உரியது அப்படின்னும் வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவங்களை ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்னு குற்றவாளிகளை கூட இப்படி துன்புறுத்தியதே கிடையாது அப்படின்னு கண்டித்திருக்காங்க. சட்டத்தின்படி செயல்படாம தாங்கள் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறையினர் செயல்படுவதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுவும் அரசும் காவல்துறைக்கு ஆதரவா இருப்பது துரதிருஷ்டம் அப்படின்னு வேதனை தெரிவித்த நீதிபதி இதுபோல செயல்படும் காவல்துறையினர் பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு.